திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமின் கொக்கோட 3 ஷாட் ஒரு இதயம் இருக்காதல். இது எதுக்காகனா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 3K ரீச் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் 3K. அண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு, ஓகேடா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இப்போ இருக்க மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓகேடா, இன்ட்ரோ என்னென்னா, இதில் ஜங்குக் வந்து ஒரு சாதாரண ஐடல் தான். அதாவது நம்ம பிடிஎஸ் ஆர்மிக்குள்ள அதே குரூப்பு அப்படியே நினச்சிக்கோங்க. ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. அந்த குரூப்பில் இருக்கவங்க அப்படியே இருக்காங்க. ஓகேங்களா? டேவும் அதே மாதிரி தான். கிம் தேயாங்கு வி. ஓகேங்களா? ஜிமினும் அதே மாதிரி கேரக்டர் தான். ஓகேடா, இப்போ எப்படி குரூப்பில் இருக்காங்களோ பிடிஎஸ் அதே மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஓகேங்களா? இது ஃபேன்ஸ் நானாக க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து யாராவது டேக்குக்க பார்த்துட்டு அப்புறமேட்டு என்னை வந்து கத்தாதீங்க. ஓகேங்களா? இது ரியல் கிடையாது. ஆனால் இதில் கொஞ்சம் ரியல் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கலந்துருக்கும். ஆனால் ரியல் கிடையாதுடா. ஓகேங்களா? என்னை வந்து கமெண்ட்டில் பிடிச்சி கழுவி ஊற்றிடாதீங்க ப்ளீஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்றும் கம்பல் கிடையாது. இப்போ சரியில்லை போடலாமா? இப்போ ஓப்பனிங் சைடில் ஒரு ரூமில் தான் காமிக்கிறாங்க. ஒரு பொருள் டம்முன்னு உடையிற சத்தம் கேட்குது. இந்த சைடு வெளியே ஒருத்தவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. டி எங்கட போகிற அப்படின்றாங்க. யாங்க என்னையா அங்கே உள்ளே சத்தம் கேட்குது அப்படின்றாங்க. இங்கே பாரு, உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஓடி போயிடுவ. யாரு? விமின் குக் இருக்காங்கடா. என்னது அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரில் கை வச்சவங்க அப்படியே எடுத்துடுறாங்க. என்ன அவங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க தான் உள்ள ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்றாங்க. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரம்பம் என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சுகர் தான் வராங்க. இப்போ ஓபினா அங்கே பாருங்கள் இந்த ரூமில் எவ்வளோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துச்சுல, அதனால் உள்ள ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கோம் விடு அப்படின்றாங்க. போய் செக் பண்ணலாமா அப்படின்றாங்க. உன் மண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு வேணும்னா நீ இப்படிலாம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து ஆரம்பம் சொல்கிறாங்க. இந்த சைடு சுகர் தான். என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்கடா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்றாங்க. உள்ளே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ என்ன தூங்கணும்னுட்டு இருக்க அப்படின்றாங்க. எனக்கு தூக்கம் தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜெவுப்போம். கொஞ்சம் நேரம் கம்முன்னு இரு சுகா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜின் தான் அப்படியே ஆரம்பம் பார்த்துட்டு, நீ உன்னை இழுத்துட்டு போ அப்படின்றாங்க. இப்போ ஜோப் தான் இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, மேக்னலைன்னு அங்கே உள்ளே இருக்காங்க. நம்ம யாங்கு கம்முன்னு வந்துடணும். யாங்குக்கு அதுதான் மரியாதை. உள்ளே போனேன்னா யாங்குன்னு கூட பார்க்க மாட்டான், பச்சையாக திட்டுவான். ஒழுங்கு மேலேயே வந்துடு அப்படின்றாங்க. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம், உன் மேலே அக்கறைப்பட்டு சொல்கிறேன், வேணானே நீ போய்க்கோப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு சுகாதான். ஜோப் என்னடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோப்போட கழுத்தில் கையை போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போகிறாங்க. விட்றா அப்படின்றாங்க. சிவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போகிறாங்க. இந்த சைடு ஆரம்பம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, போவாத, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. சரி நான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஆரம்ப கடை கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த சைடு ரூமில் தான் காமிக்கிறாங்க. அம்மா காலு அப்படின்றாங்க. என்னது, என்ன சொன்னாடா அந்த சிரிக்குமாவ? நான் உனக்கு அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. வாடா கொய்யால வா, நீ இங்கே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருளை தூக்கி அடிக்கிறாங்க. அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி அடிக்கிற? எது, நான் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அந்த சைடு அவ சொன்னதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்றாங்க. மூடிக்கிட்டோம், வேலையை பார்க்க வேண்டியது தானே. நாங்கள் என்ன கப்புள்ஸ்ன்னு நினைக்கிறீங்க, நீங்களுக்கு எந்த பிடிச்ச கப்புள்ஸ்ன்னு நினைக்கிறீங்க கேட்டாங்களாடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது 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 வந்து அப்படின்றாங்க. சொல்கிறா கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த சைடு விடுடா அப்படின்றாங்க. ஜிமின் வேணாம் ஜிமின் அப்படின்றாங்க. இந்த சைடு டயாங் நீ சும்மா இரு, உனக்கும் அடி விழும் அப்புறம் அப்படின்றாங்க. சரி நான் அதுவும் பேசல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டேவை பார்த்து அடிக்கிறாங்க. அடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபின் அடிச்சுட்டே இருக்காங்க. விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கத்திட்டு இருக்காங்க. நீ மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே வாயை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க.
டேய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா அப்படின்றாங்க. டேய் நீ கம்முனே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பார்த்து கத்துறாங்க. இப்போ ஜிகே தான் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா கேட்டேன், அவள் அப்படி சொல்லுவான்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்றாங்க. உனக்கு தெரியணும்டா தெரியணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேட்டாங்க பாத்தியா, அவள் எப்படி சொல்லிட்டு போனா தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. சரி நீ எதுவும் அழாத அப்படின்றாங்க. நான் எதுக்கு அழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொருளை தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. டி பீடி பார்த்தாருன்னா நம்மளை ஒரு வழியாக்கிடுவாருடா, ஏன்டா இப்படி பொருளெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் காசு போட்டு திரும்ப வாங்கிக்கிறேன், நீ சொல்லு அந்த பொண்ணுங்க எப்படி சொன்னா அப்படின்றாங்க. என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுடா சொல்கிறான் அவன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுடா அப்படின்றாங்க. எந்த பொண்ணுடா அப்படின்றாங்க. மார்னிங் ஃபேன் மீட்டிங் வந்தால அவடா அப்படின்றாங்க. யார் அவளா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபேன் மீட்டிங்கில் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் உட்காந்துட்டு இருக்காரு. ஜிமினுக்கு லெஃப்ட் சைடு டேவும் ரைட் சைடு ஜங்குக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்கு க்யூட்டாக. ஜிமினோட ஹேர்லலாம் அப்படியே அந்த பேண்டில் வச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அப்படி ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு, ஆமாம் உங்களுக்கு எந்த கப்பல் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஸ் டீமில் ஜின் ஜிகுக்கு விமின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் உங்களுக்கு எந்த கப்பல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் வேணாம் அப்படின்றாங்க. இரு சும்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இந்த சைடு டேவை பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு அப்படி டேவை கூப்பிட்றாங்க. இப்போ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கப்பல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டீம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்கு தான் பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொன்ன தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள்ல, சொல்லுங்கள் நாங்கள் தான் தப்பாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் ஆர்மி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினும் வேணாம் அப்படின்றாங்க. பரவாயில்ல இரு அப்படின்றாங்க. எனக்கு டீகுக் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேயோட ஃபேஸும் டீயோட ஃபேஸும் அப்படியே மாறுது. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே கோபம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தான் ஆமாம் எனக்கு டீகுக் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி ஜேகேவை திரும்பி ஒரு லுக்கு விட்டார். இப்போ ஜிம்மின் லுக்கு விட்டோன்னே ஜேகே தான் ஆனால் அது உங்களுக்கு அப்போ ஜீகுக் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜீகுக் பிடிக்கும், ஆனால் ஜீகுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு குட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் எங்கள் கோவமாக வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்மின்க்கு ஜேகே எப்பவுமே ஒரு பிரதர் தானே, பிரதர் பாண்ட் தானே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டுவரோட டைஸ்லி ஜிம்மின் தான் அவரோட ஹேண்டை வச்சு அப்படி குத்துறாங்க. ஜிகே தான் அம்மா அப்படின்றாங்க. என்னாச்சு ஜங்குக்கா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டேவை தான் காமிக்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி டேவை பார்த்து லுக்கு விடுறாங்க. இப்போ டே தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு வீமீன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோ வீமீன் ஜஸ்ட் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வீமீன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸில், அவங்க சோல்மேட்ஸ் மட்டும்தானே, அவங்கள சோல்மேட்ஸை பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பெரிய சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படி டேவை திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம்மின்க்கு ஜங்குக்கு பிரதர், ஜிம்மின்க்கு டே ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேர் தான் கப்பிள்ஸாக இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே ஜேகேவையும் டேவையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ப்ரெசண்ட்டை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சொல்லு நீ எனக்கு பிரதரா, நீ எனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் ஐயோ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேடா, ஏன்டா அந்த மாதிரி கேட்டேன், எனக்கு என்னடா தெரியும் அந்த குந்தாணி நம்ம 2 பேரையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஐயோ ஜிம்மின் வேணாடா அப்படின்னு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே அவர் கையில் வச்சுருக்க 2 பொருளை அப்படியே கீழே போட்டு அப்படியே பெட்லேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிக்கே தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்டே பொறுமையாக வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு செவந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஜிக்கே தான் ஐயோ செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட தான் வராங்க. இப்போ டேவும் அப்படி ஜிம்மின் கிட்ட தான் வராங்க. இப்போ டே ஜிம்மினோட லெஃப்ட் சைட்லையும் ஜேகே ஜிம்மினோட ரைட் சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினோட ஃபேஸை கப்பனி பிடிச்சிட்டு ஏன் அழற அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு நான் அவனுக்கு பிரதரா
நீங்கள் 2 பேரும் எப்பயுமே கப்பலாக இருக்கணுமா? நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் தானே, உனக்கு பிரதர் தானே, நான் கப்பலாக இருக்கக்கூடாதா? ஏன் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஜேகே சொல்கிறாங்க. இப்போ இந்த சைட் டேவும் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்றாங்க, இல்லை நான் உனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கணுமா, நான் உனக்கு பேரை வரக்கூடாதா, நான் உனக்கு ஜோடியாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைட் டே தான், ஐயோ அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினை அழுதுட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு பிரதர் அண்ட் சோல்மேட் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அச்சோ அப்படிலாம் கிடையாது, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த சைடு டேவும் ஆமாம் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. டேவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அப்படி ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு யாருமே பிடிக்க மாட்டாங்க, உங்களை மட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸா, நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸாட்டே, நானும் நீயும் பிரதர்ஸா ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கா அச்சோ இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒன்றும் இல்லடி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு டேவும் ஐயோ தங்கம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. அச்சோ அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து சொல்லு அப்படின்றாங்க. இதுக்கு மேலே நீ என்ன பிரதர்னு கூப்பிடாத, நான் இப்போ உன்னை அந்த மாதிரி கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. நீ முதல்ல சொல்லுவல்ல அப்படின்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் ஜிமினா, நீ தான் என்னை பிரதர்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்போ இப்போ கிடையாது அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி டேவை பார்த்து டயாங்க இங்கே பாரு அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படின்றாங்க. நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நான் உனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது, நீ எனக்கு சோல்மேட் வேணாம் அப்படின்றாங்க. ஓகே நான் உனக்கு சோல்மேட் கிடையாது அப்படின்றாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க, நீ எனக்கு சோல்மேட்டும் சொல்லாத, நீ எனக்கு பிரதர்னு சொல்லாத அப்படின்றாங்க. ஓகே அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து 2 பேருமே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினை அழுதுகிட்டே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரையுமே. நீங்கள் ஏன் சொல்லலை, நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே இந்த பொண்ணுக்கிட்ட என்னன்ட்டு, நான் பாய் ஃப்ரெண்டுன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி கேட்குறாங்க. இப்படியே தான் அது எப்படி சொல்ல முடியும் ஜிமினா அப்படின்றாங்க. அவள் அந்த மாதிரி சொன்னது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, என்ன ஆனாலும் நான் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. சரி ஜங்குக்கும் ஓகே நாங்கள் 2 பேர் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் வர முடியாது, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நாங்கள் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்போம். ஓகேவா, எங்களோட லவ் ட்ரூ தான். அந்த லவ்வை நான் வந்து வேறு ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி தான் லவ்வை நிரூபிக்கணும்னு கிடையாதுல்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி கேட்குறாங்க. இன்சைட் டேவும் ஆமாம் எங்களோட லவ் ரொம்ப பியூர், ஓகேவா, என்னோடய லவ் உனக்கு புரியுதில்ல, என்னோடய லவ் ட்ரூன்னு உனக்கு தெரியுதில்ல ஜிமின் அப்படின்றாங்க. இன்சைடு ஜிமினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ இன்சைட் டேவும் உனக்கு என்னோடய லவ் புரிஞ்சால் போதும் ஜிமின், ஆமாம் உனக்கு என்னோடய லவ் புரிஞ்சால் போதும், எங்களோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜிமினும் எனக்கு புரியுது, நீங்கள் 2 பேரும் என்னை லவ் பண்ணுறீங்க, நானும் இந்த மாதிரி தான் உங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்போ நீ எங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறல, நம்ம யாருக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, நீ என்ன லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டுடே டேவை வச்சு என்கிட்ட பேசினாங்க, அடுத்து ஜேஓப்பை வச்சு பேசுவாங்க, அடுத்து சுகாவை வச்சு பேசுவாங்க, ஏன் அடுத்து உன்னை கூட வச்சு பேசுவாங்க. ஸோ அதை வந்து நீ கேர் பண்ணிக்காத ஜிமேன், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ரியல்ன்றது ஒன்று தான் ஜிமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பென்சிட்டேவும் ஆமாம் இன்றைக்கி என்ன ஜங்கு கூட வச்சு பேசுகிறாங்க, நாளைக்கு உன் கூட வச்சு பேசுவாங்க ஜிமினா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா. நம்ம 2 பேர் ஓகே, நாங்கள் 2 பேர் எப்பயுமே உன் கூட தான் இருப்போம், உன்னை விட்டு போக மாட்டோம், உன்னை ஹர்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஹக் பண்ணுறாங்க. டேவும் அப்படி சொல்லிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜேகேவும் நானும் லவ் யூ ஜிமின் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய ஜிமினை எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேவும்
ஆமாம், என்னோட ஜிமின்ஷி எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. உன்னோட ஜிமின், உன்னோட குளச்சி எப்பயும் சிரிச்சிட்டே இருப்பா. அப்புறம் உன்னோட மினியான், உன்னோட ஜிமின் எப்பயும் சிரிச்சிட்டே இருப்பான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் டேவும் கூட ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்து சரி வா வெளியே போகலாம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் போங்க, உங்கள் ரூமில் போய் பாடுங்க. அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமினை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமினா இல்லை 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 நீங்கள் போங்க அப்படின்றாங்க. நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் வந்து 2 பேரும் நடுவில் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் சரி யோசிக்காத எதையும் கம்முன்னு படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹைஸ் லவரோட அப்படி ஹேண்டை வச்சுட்டு கம்முன்னு தூங்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினும் அவரோட ஹைஸை பொறுமையாக க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த சைடு ஜேகேவும் லவ் யூ ஜிமின் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்காங்க. டேவும் ஜேகேவும் தான் அப்படியே டைட்டாக ஜிமினை பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஹேரெல்லாம் அப்படியே கோதி கொடுத்துட்ருக்காரு. இந்த சைடு டேவும் அந்த மாதிரி தான் ஜிமினோட செஸ்ஸில் வந்து அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே அவரோட ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஜிமின் என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் தான், ஆனால் அவனை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய லவ் ஸ்டோரி ரொம்ப பெருசு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாங்க. இந்த சைடு டேவும் அதே மாதிரி தான். ஜிமின் என்னோடய மினியான் ஒரு குழந்தை மாதிரி கிடையாது, குழந்தையே தான். ஆனால் என்ன கோபம் வந்தால் மட்டும் ராட்சசியாக மாறிடுவான். ஆனால் ரொம்ப நல்லவன், யாரையும் ஹர்ட்டும் பண்ண மாட்டான், ஹர்ட் பண்ணவும் விட மாட்டான். அவன் யார் அழுதாலும் பார்க்க மாட்டான், ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் என்னோட குட்டி மினியான், என்னோட லவ். ஆனால் நான் கஷ்டப்படுத்தலை, ஆனால் எனக்கு கிடைச்ச முதல் பியூர் சோல் மை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட செஸ்லேயே அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜேகேவும் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. வாங்கடா இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜிமின் தான் ஜேகே நில்றா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்போ என் பின்னாடி சுற்றிட்டே இருக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்றாங்க. எதுக்கு நீ நான் அவாய்ட் பண்ணுற, நான் அவாய்ட் பண்ணுறேன், நான் அவாய்ட்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் இவன் நான் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட்டே தான் என்னடா அப்படின்றாங்க. அவன் பாருடா நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் தெரியுமா, நான் போய் பேசினாலும் என் கூட பேச மாட்டான் அப்படின்றாங்க. சரி விடு, அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நீ போய் ஏதாவது சொன்னனா அவன் டிஸ்டர்ப் ஆவான்ல அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுடா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படின்னு சொல்லிட்டு டே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் அவங்களோட டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் ஜிமினை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. ஜிமின் கிட்ட பேசவே மாட்டுறாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, ஜிமின் கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. ஜிமின் வந்தாலே ஜிமினை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமினை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு நேரம் வந்து ஜேகேவை வந்து ஹக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் மேரேஜ் பண்ணேன், ஜேகேவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணலான்னு வராங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க கீழேயே. இப்போ ஜேகே தான் தள்ளி விட்டுட்டு அப்படி சிரிச்சிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அதே இடத்துல. இப்போ டே தான் வராரு. என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அவன் எதுக்கு ஒன்று இப்படி தள்ளி விட்டான் அப்படின்றாங்க. நான் உன்னை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், நீ அந்த மாதிரி தானே தள்ளி விடுவேன், அது மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லலை ஜிமின் நீ அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் அப்படி டேவை பார்க்குறாங்க. இப்போ டேவை பார்த்து சொல்ல நீ அவனை லவ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இந்த சைடு ஜிமினும் இல்லையே இல்லை ஜேகே எனக்கு ஒரு பிரதர் மாதிரி கிடையாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் இல்லைடா அவன் எனக்கு ஒரு பிரதர் கிடையாதுடா, அதையே சொல்லாது ஓகேவா, அதை சொன்னால் மட்டும் ஃபீலிங்ஸ் மறைஞ்சு போயிடாது ஜிமினா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினு டே ஒர்க் பண்ணிவிட்டு
ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு இது பிடிக்காது. அதனால தான் நான் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ டேவும் நீ போய் முதல்ல அவன்கிட்ட சொல்லிப்பாரு அப்படின்றாங்க. அவன் தான் என்னை அவாய்ட் பண்ணுறேன் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு டேவும் சரி சரி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமின் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஜேகே தான் அப்படியே வந்து டே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அப்படி பின்னாடியே வர்றது, ஜேகே பின்னாடியே வராங்க. ஜேகே ஜிமினை கண்டுக்கவே இல்லை, டே கூட தான் போய் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அதை பார்த்துட்டு அப்படியே சோகமாக மாறிடுறாரு. இப்போ சோகமாக ஆகிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த இடத்த விட்டே வந்துடுறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே டீ கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் டைம் தான் ஜிமின் தான் அப்படியே ஒரு மொட்டை மாடியில் தான் நின்றுட்டுருக்காங்க, தனியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த மொட்டை மாடிக்கு யார் வர்றாங்கன்னா ஜேகே வராரு. ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமினும் சொல்லு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்டே வந்துட்டு ஆமாம் நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் என்ன கேட்குற அப்படின்றாங்க. இல்லை என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். இல்லையே, யார் சொன்னா? நான் லவ்லாம் பண்ணலையே. நான் சொல்லியிருக்கல நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரின்ட்டு. ஆனால் அது மாதிரி நீ நடந்துக்கலையே ஜிமினா அப்படின்றாங்க. இல்லைடா அப்படிலாம் கிடையாது. ஆமாம் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ என்னை பிரதர் மாதிரி பார்க்குறேன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியாதா நீ என்னை ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறியா இல்லை வேறு எந்த மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இல்லைடா நான் உன்னை பொய் சொல்லாத அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஜங்குக்கை பார்த்து சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக் அப்படி ஜிமினை பார்த்துட்டு ஓகே இப்போயாச்சும் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அவனை லவ் பண்ணல அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்கிட்ட க்ளோஸாக இருக்க, உனக்கு நல்லா தெரியுது நான் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லைடா அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதானே. ஆமாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல ஜிமின், நீ எனக்கு வேண்டாம். நான் உன்னை எப்பயுமே பார்க்க மாட்டேன், லவ்வும் பண்ண மாட்டேன், ஓகேவா. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே வேஸ்ட் பண்ணிக்காத. எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா ஆல்மோஸ்டே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஓகே ஜங்குக்கா நான் உன்கிட்ட இன்னும் பேச மாட்டேன். நான் அப்படி சொல்லலை ஜிமின், நான் அப்படி சொல்லலை. நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்காதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஓகே நான் உன்கிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டேன், க்ளோஸாக ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கண்ணந்து டியர்ஸாக வருது. இப்போ ஜேகே தான் இதுக்கு மேலே என் கூட க்ளோஸ் ஆக நினச்சேன்னா நான் இது மாதிரி பேச மாட்டேன் ஜிமின். நீ எனக்கு ஒரு யாங், ஓகேவா. நீ என்னோட 2 வயசு பெரியவன், எனக்கு அண்ணா மாதிரி நடந்துக்கோ, ஓகேவா. எனக்கு லவ்வாக மாறணுன்னு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து நீ என்னோட யாங், ஜிமின் யாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் சைடு ஜிமினும் ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட க்ளோஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கண்ணது டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜிகே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிமினை தான் காமிக்கிறாங்க. ஜிமின்க்கு அவர் சொன்னதெல்லாம் அவர் கண்ணது டியர்ஸாக வந்துட்டுருக்கு. நான் அவனுக்கு ஒரு யாங் தானே, நான் அவனுக்கு யாங்காக இருக்கணும். நான் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நான் மட்டும் தான் அவனை லவ் பண்ணுறேன், நான் அவனை லவ் பண்ணக்கூடாது ஜங்குக்கா. நீ என்னோட ஜஸ்ட்டு பிரதர் மாதிரி நான் நினச்சிக்கணும். பிரதர் தான் நினச்சிக்கணும், கிடையாது பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ டீ தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் அக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு மினியான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவனுக்கு என்ன பிடிக்கலையாண்டா அப்படின்றாங்க. ஓகே ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் தான் எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியும் தயாங்கா. ஆனால் அது அவன் என்கிட்ட சொல்லும் போது என்னால் சத்தியமாக தாங்க முடியல தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு டே வாக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுதுட்டுருக்காங்க. இப்போ டே தான் ஓகே 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 ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நான் இருக்கேன், டயாங்க இருக்கேன், ஓகேவா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே டைட்டாக அக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஜிமின் சொல்லு அப்படின்றாங்க.
நான் உன்கிட்ட சாரி கேட்கணும் ஜிமின். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காங்க. சரி சரி நீ வீடு நான் அப்புறமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினா அழுதுகிட்டே இருக்காங்க. சரி சரி அழாத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அவரோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கையை பிடிச்சி கீழே கூட்டு போகிறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே ஹால் தான் இருக்குது. அந்த ஹாலில் தான் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேஹோப்பு, ஜின்னு, ஆரம், சுகா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஜங்கு கூட அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டேதை அப்படி பொறுமையாக ஜிமினை கூப்பிட்டு வராங்க. இப்போ ஜின்யாங் தான் டயாங் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஜிமின்க்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு லைட்டாக ஃபீவர் அப்படின்றாங்க. என்னது ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் அப்படியே கிட்ட தான் வராங்க. ஜிமின் கிட்ட தான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு இருக்காரு. இப்போ டே தான் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை, சின்ன ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகே தான் அப்படியே ஒரு ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆரம் தான் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவை பார்த்துட்டு சரி நீ உள்ளே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இல்லை அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிமின்னு பொறுமையாக பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டேவோட கை தான் டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. டேவும் ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிருக்காரு. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க டேவோட கையை பிடிச்சிட்டு. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. டே தான் இப்போ டே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் நல்லா தூங்கிட்டாரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமினை படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா ஆரம் தான் அப்படியே ஜேகே கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. ஜேகே எழுந்துரு அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் என்ன யாங்க அப்படின்றாங்க. நீ ஜிமின் கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேவும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் தான் ஜிமின் என்ன பண்ணுறான், தூங்கிட்டான், அவனுக்கு ஃபீவர்னு சொன்னல அப்படின்றாங்க. ஓ ஃபீவரா, நிஜமாலே ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து கூப்பிடுறாங்க. இப்போ டேவும் அப்படியே ஆரம்பிக்கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஜிகேவை பார்த்து சொல்லு அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஆரம்ப பார்த்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிகே எழுந்து நிற்கிறாங்க. இப்போ ஜின்னும் கிட்ட வராரு. சுகா ஜோப் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஜேகேவை பார்த்து ஒழுங்கு மேலே தான் சொல்லு அவங்ககிட்ட என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் நான் என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஆரம் தான் ஜிமினுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஆரம்ப பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியல ஏன் இங்கே இருக்க எல்லோரையும் கேட்டுப்பாரு, எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு மட்டும் தெரியலையா நினச்சிட்ருக்கியா, அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. இங்கே பாரு போய் சொல்லாத, நீ தான் மேல் மாடியிலேருந்து கீழே வந்த, அதுக்கப்புறம் தான் டேவ் வந்து ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்தான், ஸோ நீ தான் அவன்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்ப அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிகே தான் ஆமாம் நான் தான் சொன்னேன் அவன்கிட்ட என்கிட்ட க்ளோஸாக வர நினைக்காத, நான் உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக கூட பார்க்கல, என்னோடய யாங்கு அதாவது என்னோடய அண்ணாவை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இந்த சைடு ஆரம் தான் ஏன்டா இப்படி சொன்னேன், உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிகே தான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவள் லவ் பண்ணுறேன்னா நான் லவ் பண்ணணுமா, எனக்கு பிடிக்காத விஷயத்த என்னால் பண்ண முடியாது ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு டே தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் என்னடா அப்படின்றாங்க. கத்தாத அவள் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. எப்பா பேசக்கூட கூடாது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ ஜிகே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்த்து விடுங்க யாங் அப்படின்றாங்க. நீ இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணுறதுனால தெரியுதுல்ல, அப்போ ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்க யாங், இப்போ அவள் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னால் அவனை லவ் பண்ண முடியாது, ஓகேவா, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்குது, அதுக்காக அவன் லவ் பண்ணுறான் அவனுக்கு மேலே பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் லவ் பண்ண முடியாது, ஓகேவா, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்காக தான் நான் இந்த பிடிஎஸ் டீம்லேயே வந்து சேர்ந்தேன், ஓகேங்களா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, அதனால தான் உங்களுக்காக தான் இந்த பிடிஎஸ் டீம்லேயே நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் இப்போ வந்து அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், என்னால் இப்படி அக்செப்ட் பண்ண முடியும், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜின்னும்
அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே ஆரம். ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியாதுல்ல அப்படின்றாங்க. ஓகேடா, அதை பொறுமையாக அவங்ககிட்ட நிதானமாக உட்காந்து சொல்லியிருக்கலாம். அதே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன் பேசிட்டு வந்திருக்கான் அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஏன் ஜிமீன் லவ் பண்ணுறான் ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜியோப் தான் இல்லையே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றாங்க. கேட்டுக்கோ, எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவன் என்கிட்ட க்ளோஸாக இருக்கான். ஸோ எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லிடுறாங்க ஆரம் கிட்ட. இப்போ ஆரம் தான் சரி ஓகேடா, அவன்கிட்ட நிதானமாக உட்காந்து பொறுமையாக பேசியிருக்கலாமே அப்படின்றாங்க. அது அது நான் இன்னைக்கு அது அப்படின்றாங்க. சொல்லு சொல்லு எதுக்கு அப்படி பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு ஆரம், அதனால தான் போய் பேசினேன். எதுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்றாங்க. ஆரம் உங்களுக்கு புரியலையா? நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளோட ஸ்டாஃப்ஸு, அதாவது இந்த மேக்கப் பண்ணுறவங்க, இந்த ஹேரை சரி பண்ணுறவங்க, ஏன் நம்ம பிஏ எல்லாருமே நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஏன் உங்களையும் ஜின்னியாக லவ் பண்ணுறேன்னு பற்றி யாருமே பேசலை? ஆமாம் பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. ஆமாம் பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருடா, அவங்களோட பற்றி அவங்களோட இஷ்டத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அதை நம்மளால் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகேவா, அது அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி நம்மளை பற்றி அவங்க பேசலாம் அப்படின்றாங்க. பாரு ஜங்குக்கா, அதெல்லாம் ஜஸ்ட்டு காசிப்ஸ். ஓகேவா, காசிப்ஸுன்றது இங்கேருந்து அந்த இடத்துக்கு வேறு மாதிரி போகும், இங்கேருந்து வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகும்டா. அதை பற்றி நம்மளால் கேட்க முடியாது. ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன அவனை போய் லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்லலைடா, நான் அப்படி சொல்லலை. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன்கிட்ட நீ பேசியிருக்கேன்னு தான் நான் கேட்குறேனே தவிர, நீ அவனை லவ் பண்ணி தான் ஆகணும், அவனை லவ் பண்ணுறா, நீ லவ் பண்ணலைன்னா எங்கள் டீமில் இருக்காது அப்படிலாம் நான் சொல்லலை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் நிப்பாட்டுங்க ஆரம், எனக்கும் உங்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது. ஓகேங்களா, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன அதை மட்டும் கிளியராக சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. போய் சாரி கேளு அப்படின்றாங்க. நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாம் நீ பண்ண தப்பு தானே, இவ்வளோ ஹாஷாக பேசுவியா? நான் அவ்வளோ ஹாஷாக பேசலை ஆரம், நான் ஹார்ஷாக பேசணும்னு நினச்சா இன்னும் ஹார்ஷாக பேசியிருப்பேன், எனக்கு பேச தெரியும். ஆனால் அவன் என்னோடய யாங்கு, அதுக்காக நான் கம்மியாக தான் பேசினேன் அப்படின்றாங்க. ஓ சரி ஓகே ஓகே, இதுக்கு மேலே அவன் பின்னாடி நீயும் போகக்கூடாது. ஜிமீன், ஜிமிச்சி, மொச்சி, குள்ளச்சி இந்த மாதிரி எதுவுமே நீ அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேவும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க யாங்கன்னா? ஜஸ்ட் சாரி, வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் என்னால் கேட்க முடியாது அப்படின்றாங்க. நீ ஒரு சாரி தானடா, அது உன்னால கேட்க முடியாதா அப்படின்றாங்க. என்னால் முடியாது யாங், பண்ணாத தப்புக்கு நான் ஏன் போய் சாரி கேட்கணும் அப்படின்றாங்க. நீ பண்ணியிருக்கடா, ஆர்ஷா அவங்ககிட்ட பேசியிருக்க, அதெல்லாம் என்னால் முடியாது யாங், என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜின்னும் ஜிகே பிரச்சனை வேணாடா, ஜஸ்ட் சாரி, SORRY அவ்வளோதான் அப்படின்றாங்க. அந்த சாரிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு யாங் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் சாரி தானே கேளுப்பா. இல்லை என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாங்க. இந்த சைடு ஜேஓப் தான் கொஞ்சம் தானே சாரி தானே, ஜஸ்ட் சாரி, அது மட்டும் கேளுடா, அவனுக்கு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ஓப்பாக இருக்கும்ல அப்படின்றாங்க. ஜேஓப் என்னால் கேட்க முடியாது ஜேஓப் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு நான் உன்னை சாரி கேட்க சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்கக்கிட்ட சொன்ன பதில் தான் எனக்கு நல்லா தெரியும். நீ சாரி கேட்டு அவன் அதில் கொஞ்சம் உன் மேலே இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கு நீ சாரி கேட்காமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படி ஜேகே பார்த்துட்டு நீ சாரி கேட்டாலும் ஒன்று தான், கேட்கறதுனால ஒன்று தான், கொட்டிட்ட திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டே தான் கம்முன்னு போயிட்டுறாங்க. ஆரம் விடுங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு உள்ளே போயிட்டாரு. இந்த சைடு ஜேகேவும் தேவையில்லாமல் இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதுக்கு தான் நான் சொன்ன முதலியே என்கிட்ட க்ளோஸாக பழகாதடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்துருச்சு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜேகே போகிறாங்க. இப்போ ஆரம் தான் ஜேகே நில்றா அப்படின்றாங்க. ஜேகே பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. இந்த சைடு ஜின் தான்
அருண் என்னடா நடக்குது இங்கே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றால் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்த்து பார்க்குறேன். பாய்.